வணக்கமகளே. வண்டலூரை அடுத்த நல்லம்பாக்கம் பெருமாள் கோவில் அருகே உள்ள திருநாராயணபுரம் அன்னை சத்யா தெருவை சேர்ந்தவர் தான் சங்கர். வயது 50. இவர் ஒரு டெய்லர். இவருடைய மனைவிதான் செல்வராணி, வயது 38. இந்த தம்பதிகளுக்கு தினேஷ் என்ற 19 வயதில் ஒரு மகனும் தேவதர்ஷினி என்ற 16 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். செல்வராணி நல்லம்பாக்கத்தில் உள்ள யூனிஹோம் என்ற நிறுவனத்தில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து வந்திருக்கிறார். அப்போது அந்த ஹோமில் குடியிருந்த குமரேசன் என்புடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அதுவே கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு குமரேசனுடன் பேசுவதை செல்வராணி தவிர்த்துள்ளார். இதனால் அவர்களுக்குள் தகராறும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த 3ஆம் தேதி செல்வராணி வீட்டிலிருந்து சென்றவர் மாலை வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சங்கர் தனது மனைவியை காணவில்லை என தாளம்பூர் போலீசில் புகாரும் செய்தார். அதன் பேரில் தாளம்பூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் செல்வராணிக்கு கடைசியாக ஃபோன் செய்த நபரின் செல்போன் நம்பரையும் வைத்து ஆய்வு செய்தபோது செல்வராணிக்கு கடைசியாக ஃபோன் செய்தது அவருடைய கள்ளக்காதலான குமரேசன் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து நேற்று முன்தினம் இரவு குமரேசனை பிடித்து போலீசார் விசாரணை செய்தபோது செல்வராணி தன்னுடன் பேசுவதை நிறுத்தியதால் அவர் மீது ஆத்திரம் ஏற்பட்டதாகவும், இந்த நிலையில்தான் கடந்த 3ஆம் தேதி செல்வராணியை செல்போனில் தொடர்பு கொண்டு உன்னிடம் கடைசியாக ஒருமுறை பேச வேண்டும் வா என கூறி பைக்கில் கீரப்பாக்கத்திலிருந்து கால்வாய் பகுதிக்கு செல்லும் சாலை ஓரத்தில் உள்ள ஒத்திவாக்கம் மணக்காட்டுக்கு நான் அழைத்து சென்றேன். அங்கு இருவரும் உல்லாசமாக இருந்தோம். அப்போது எங்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் செல்வராணியை அவரது துப்பட்டாவில் கழுத்தை இறுக்கி கொலையும் செய்தேன் எனவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதையடுத்து நேற்று முன்தினம் நள்ளிரவு 1 மணி அளவில் குமரேசனை போலீசார் அங்கு அழைத்து சென்று காட்டில் அழுகிய நிலையில் இருந்த செல்வராணியுடைய சடலத்தையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த குமரேசன் வயது 31 என்பவருக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிறது. அவருக்கு மனைவியான ஜெயஸ்ரீ, மகளான யாஷிகாவும் உள்ளார். திருமணம் ஆவதற்கு முன்பு ஏற்கனவே செல்வராணிக்கும் குமரேசனுக்கும் கடந்த 5 வருட காலமாக கள்ளத்தொடர்பு இருந்திருக்கிறது. இது அவருடைய பிள்ளைகளுக்கும் சரி, அவருடைய கணவனுக்கும் சரி தெரியாமலேயே ரகசியமாக இருந்திருக்கிறது. அவர் வேலை செய்த அந்த ஹோமிலேயே குடியிருந்த குமரேசனுடன் அவர் நெருக்கமாக இருந்ததால் இது யாருக்கும் வெளியே தெரியவில்லை. அவர் அந்த அறையில் ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார் என பலரும் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அவரோ ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்வது போல அந்த அறையில் தங்கியிருந்த குமரேசனுடன் உல்லாசமும் அனுபவித்து வந்திருக்கிறார். பின்னர் குமரேசனை விட்டுவிட்டு கார்டன் சூப்பர்வைசராக பணியாற்றி வந்த கோபால் என்பவருடன் செல்வராணிக்கு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டதால் ஆத்திரத்தில் செல்வராணியை கொலை செய்ததாகவும் இவர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து தாளம்பூர் இன்ஸ்பெக்டரான சார்லஸ் தலைமையிலான போலீசார் குமரேசனை கைது செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்று புழல் சிறையிலும் அடைத்தனர்.